கே பையன் தானே, மாத்தி மாத்தி தானே பண்ணுவீங்க. ஒரு மாதிரி கேஸுடா இது. நான் லவ் பண்ண அந்த பையனுடைய போட்டோவை நெஞ்சில பச்சை குத்தி வச்சேன். எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, இவன பொம்பளையா குத்தி வச்சுக்கிட்டு திரியறா, செருப்பை கழட்டி அடிச்சு வெளியே தோர்த்துனாங்க. கண்ணெல்லாம் வெளியே வந்து நாக்கும் வாயு இச்சில் கூட முழுங்க முடியாத ஒரு அளவுக்கு நான் வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பசி. அந்த பக்கத்துல ஒரே ஒரு குப்பை தொட்டி, எதையாச்சும் எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கும் போது எனக்கு அந்த அழுகின பழம் மட்டும்தான் எனக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. போகும்போது தொடைய தடவுவாங்க. எல்லா கே பசங்களுமே அப்படி இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. எதை சொல்லி என்ன அந்த சமூகம் வெறுத்துச்சோ அத்தனையுமே நான் ஒதுக்கி வச்சேன். இப்ப தமிழ்நாட்டிலேயே முதல்ல திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் ஆதரவற்ற முதியோர் பராமரிப்பு மையம்னு சொல்லி நான் முதல்ல ஆரம்பிச்சேன். பெட்லேயேன்னு மோஷன் யூரின் போறவங்கள, இந்த மாதிரி இருக்கிறவங்கள நானே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்ப வரைக்கும். இதுவும் மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால மட்டும் என்னுடைய வாழ்க்கையை பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க அண்ணனோ இல்ல தம்பியோ அக்காவோ உங்க மகனோ யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் மகன் தான் சொல்லி நீங்க ஏத்துக்கங்க. நாங்க இப்படிதான் பிறப்பமோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. என்னை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் அவனா நீன்னு சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் அவனே தானா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு கொடுத்தது. வணக்கம், என்னோட பேரு கிரிநாதன். நான் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர். அதாவது இப்போ தமிழக அரசு பால் புதுமையினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ நான் கே அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமிதம் படுறேன். பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம், தன்னம்பிக்கை உரை, தெம்மாங்கு பாடல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லையும் மேடைகளில் கலந்து பாடிட்டும் பேசிட்டு வர்றேன். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மேடைகளை நான் பங்கேற்று இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வரும்போது எனக்கு வயசு 13, என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு வயசு. நான் ஒரு பையன். நான் பேசுறதோ சிரிக்கிறதோ சைட் அடிக்கிறதோ விளையாடுறதோ அவனுக்காக கவிதை எழுதுறதோ அவனுக்காக பாட்டு பாடுறதோ அவனை உச்சி முகழ்றதும் அப்படின்னு என்னுடைய அரவணைப்புகளும் என்னுடைய ஆறுதல்களும் எல்லாத்துக்குமே ஒரு ஆணை நோக்கி மட்டுமே போச்சு. எனக்கு சொந்த ஒரு திண்டுக்கல் தான். ஆனால் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் தான் பீப்புள் லீடராக இருந்தேன். நான் டீச்சரு ஸ்டூடெண்ட் எல்லா பேத்துக்கும் மத்தியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறத நான் வெளியே சொன்னேன். 1000 பேத்துக்கு மத்தியில் அப்போ புரிதல்கள் இல்லாதப்ப கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மச்சான் இது ஒரு மாதிரி கேஸுடா, இது 9, இது அரவாணி, அப்புறம் மச்சான் வரைய பாத்ரூம் போகலாம், டேய் டேபிள் கடையில் குனிஞ்சு வரையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேலி கிண்டல்களும் இந்த அவனா நீங்கிற ஒரு வார்த்தை பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லாமல் சொசைட்டிலையும் ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் வீடுகள்லையும் எனக்கு நிறைய பக்கமும் எனக்கு இந்த அவனா நீங்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு எஸ்ஐயே பார்த்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஒரு திருநங்கையை பார்த்து 3 கட்டான் போகுதுங்க, 2 கட்டான இருந்துச்சு, இப்போ 3 கட்டானுங்கெல்லாம் போகுதுங்க முன்னாடி பைக்கில். என்னை பார்த்து இது எத்தனை கட்டானே தெரியல, இவெல்லாம் என்னத்துக்கு உயிரோட இருக்கிறான்னு சொல்லி ஒரு எஸ்ஐ சொன்னாங்க. ஒரு டாக்டர் என்கிட்ட கேட்குறாரு, கே பையன் தானே, மாற்றி மாற்றி தானே பண்ணிப்பீங்க, நீ எல்லாம் என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் என்கிட்ட கேட்குறாரு. இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு யார் இல்லாமல் இருக்கிறவங்கள நீ கிளீன் பண்ணி போடக்கூடிய ஆஃப்டர் ஆல் ஒர்க்கர் நீ என்கிட்ட இந்த கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்குறியா, உனக்கு யார் இவ்வளோ தைரியம் கொடுத்ததுன்னு இன்னொரு டாக்டர். நான் ரேபிட்டோ புக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பையன்தான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பர்லேயும் இந்த மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்து இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், உன்னையெல்லாம் நான் பைக்கில் ஏற்றிட்டு போகணுமா, உன்ன மாதிரி பசங்கனாலதான் எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, ரொம்ப இழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 4 பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னை அடித்து என்கிட்ட ராபரி பண்ணி பணம் பிடுங்கி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. 2வது நான் சொல்கிறதெல்லாம் செய்ய அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க. இது என்னுடைய பாலியற்புக்கு கிடைச்ச மரியாதையா இல்லை என்னுடைய உடைகளுக்கு கிடைச்ச மரியாதையா இல்லை என்னுடைய போராட்டங்களுக்கு கிடைச்ச மரியாதையான்னு தெரியல. எவ்வளவோ விஷயங்களை எனக்குள்ள நான் அடக்கி இருந்தாலும் ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலையும் என்னுடைய புன்னகையை மட்டும் நான் விட்டு கொடுக்காம இதுவும் மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் என்னுடைய வாழ்க்கையை
பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். 13 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, படிக்கிறதுக்கு வசதி இல்லை, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ எங்கள் சித்தி வீட்டில் ஒரு 6 மாதம் இருந்தேன். எங்கள் சித்தி என்னை செருப்பை கழட்டி அடித்து வெளியே தோர்த்துனாங்க. பைக்குக்கெல்லாம் சீட் கவர் மாட்டுவாங்க. அந்த சீட் கவர் எடுத்த அப்படின்னா ஒரு சீட் கவருக்கு 7 ரூபாய் கொடுப்பாங்க. கிளாஸில் உட்காந்துக்கிட்டு அந்த சீட் கவரெல்லாம் எடுத்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி அங்கே அந்த கிரவுண்டை கூட்டுறது, பாத்ரூம் கழுவுறது, இந்த மாதிரி மாத சம்பளத்துக்கு வச்சுருந்தாங்க. அந்த பாட்டிக்கிட்ட பேசி டெய்லி காலையில் நான் வந்து அந்த கிரவுண்டெல்லாம் கூட்டி கிளாஸை கூட்டி அதுக்கப்புறம் பாத்ரூம் கழுவி விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தில் படித்தேன். இந்த கீழா நெல்லி, துளசி, வேப்பிலை, இந்த மாதிரி மூலிகை ஐட்டமெல்லாம் எடுத்து காய வச்சு கொண்டு போய் போட்டேன்னா அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டியூட்டி வேலைக்கு போவேன். தூக்கம் இல்லாமல் ராப்பகலை உழைச்சி படித்து தான் நான் வந்தேன். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருப்பூரை நோக்கி, அது திருப்பூரான தெரியாத ஒரு ஊருக்கு நான் போனேன். போய் கல்லூரி சேர்ந்தேன். கல்லூரியில் படித்தேன். கல்லூரியில் படித்து இளங்கலை தமிழ் எடுத்தேன். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு உறவு வந்து எனக்குள்ள தோன்றுச்சு. எனக்கு யார் என்னன்னே தெரியாதவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. உங்களுடைய குரல் அழகா இருக்கு, உங்களுடைய கவிதைகள் நல்லா இருக்குது, உங்களுடைய கம்பீரம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய போராட்டங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க யார் என்னன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்கள தேடி ஊர் ஊரா நாடு நாட தேடி தெரு தெருவா அலைஞ்சு கண்டுபிடிச்சேன். கடைசியில தெரிய வந்தது அவங்க பேரு சதீஷ். அவங்க திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் பகுதியில் இருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் என்னுடைய காதலை நான் சொன்னேன். அவங்களும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நமக்கான ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டாயத்தில் இப்படி போயிட்டு இருக்க, நான் லவ் பண்ண அந்த பையனுடைய போட்டோவை நெஞ்சில் பச்சை குத்தி வச்சேன். அப்போ அங்கே எங்கள் அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, இவன பொம்பளையா இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டு திரியறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வத்தலக்குண்டுல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு கட்டப்பை நிறைய புக்ஸ், ஒரு கட்டப்பையில துணி, ஷோல்டர்ல ஒரு பேகு, இந்த பேகை வச்சுட்டு ஒரு பட்டன் ஃபோனு, அந்த சிம்லையும் ஈஸ் இல்லாம காலில் செருப்பு இல்லாம வத்தலக்குண்டுல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நான் நடந்தே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் நடந்தேன். ஏன்னா நான் பொழைச்சாகணும், எனக்கு வயிறு இருக்குது. 10 நாள் சாப்பிடாம தான் நான் நடந்தேன். அதுக்கப்புறம் டெலிகாம்ல வேலை செஞ்சேன். டெலிகாம்ல வேலை செஞ்சுக்கிட்டேன்னு எவ்வளவுதான் நமக்கு காயப்பட்டாலும் நமக்கு காதலுங்கிற ஒரு உறவு இருக்குதுன்னு நான் தன்னம்பிக்கையோட பயணித்தேன். பயணிக்க தான் தெரிஞ்சது நான் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி காதலிச்சு ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. நான் அதை கூட பெருசாக எடுத்துக்கல. நீ எனக்காக இருக்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையோடு நான் இருந்தேன். கடைசியில் அவங்களும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஒரு வீடு வாடகைக்கு போனால் வீடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேலை இல்லை. சரி நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்க போகும்போது எங்கே போனாலும் என்ன வேலைக்கு போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் அப்போ தான் யோசித்தேன், இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம பிழைக்கணுமா, நம்மளை மாதிரி பசங்கள் இப்படி தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸில் ஏறுவேன், எத்தனையோ நடத்தினார்கள், காரணமே இல்லாமல் என்ன நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிருக்கிறாங்க. கண்ணீர் வெளியே வராத அளவுக்கு எப்படி அழுக முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய அழுகை அடக்கிக்குவேன். முணுமுணுன்னு சொல்லுவாங்க, நீ எல்லாம் பஸ்ஸில் வரல, நீ யார் அழுதா, உனக்கெல்லாம் பஸ் வாங்கி அந்த அரசாங்கம் விட்டுருக்கதான்னு சொல்லி முணுமுன்னு சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லுவாங்க, என்கிட்ட சில்லறை இல்லை, 6 ரூபா டிக்கெட் கொடு, 6 ரூபா சில்லறை காசு கொடு, இல்லாட்டி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும் பிடிப்பாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. உனக்கு பொண்ணு பார்த்துருக்க, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய செக்ஸுவாலிட்டி இதுதான், என்னுடைய பாலியற்பு இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் என்னை கண்டுக்காமல் இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, நீ எப்படி போனாலும் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வந்தாங்க. ஒரே வீட்டில் 2 அடுப்பு வச்சோம். நான் பிடிக்கிற தண்ணியை எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே குடிக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க பிடிச்ச தண்ணியை நான் குடிக்க மாட்டேன். நான் சமையல் பண்ணுறதை எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க சமையல் பண்ணதை நான் சாப்பிட மாட்டேன். இதுக்கெல்லாம் இடையில அண்ணனும் ஏற்றுக்கலை. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா வீட்டில் போய் இருக்கும்போது எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கேரளாவில் கொண்டு போய் விட்டு அப்படின்னா இதுக்கெல்லாம் சரியாயிருவாங்க, சரியாகலை அப்படின்னா அவங்களே கொன்றுவாங்க, உனக்கு பையன் வேணுமா இல்லை இந்த பையன் மாறணுமா அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொன்ன ஒரு பதில் என்னன்னா, எதிர்பார்க்காத ஒரு பதில், என் பையன் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை எந்த அளவுக்கு வெறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டங்களுக்கு மத்தியில் நான் இருந்துக்கிட்டு இருந்தப்போ தொடர்ந்து 48 நாள் குளிக்காம சாப்பிடாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவ்வளோ பசியோடையும் பட்டினியோடையும் இருப்பேன். ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு 3 நாள் ஓட்டுனேன். வெறும் உப்பு தண்ணியை குடிச்சு பசி ஆத்துக்கிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நல்ல மழை திருப்பூர்ல அடிச்சு ஊத்துது. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்பயும் படுத்து தூங்குற அந்த ஒரு இடத்துல தண்ணி எப்படி தேங்கி நிக்குது.
அந்த இடத்த விட்டு போனால் எனக்கு படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பக்கம் போலீஸ் தொந்தரவுகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ளேயே நான் படுத்து தூங்கினேன். அதுலேயே பூரான் தவளை இதெல்லாம் வரவும் என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இதுக்குள்ளேயே இருக்கும்போது பசிக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி 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 போகும்போது மத்தியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, தடிமாடு மாதிரி இருக்க, போய் உழைச்சி சாப்பிடக்கூடாதா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற, நீ வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சாப்பாடை கூட வாங்கி நான் சாப்பிடல, அப்படியே போயிட்டேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ரொம்ப பசி, என்னால் தாங்க முடியல. கண்ணெல்லாம் வெளியே வந்து நாக்கும் வாயு எச்சில் கூட முழுங்க முடியாத ஒரு அளவுக்கு நான் வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பசி. அந்த பக்கத்தில் ஒரே ஒரு குப்பை தொட்டி, 1 மணிக்கு ஒரு பழக்கடை. அந்த பழக்கடையில இருந்து ஒரு பழத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. நான் அது மறைஞ்சு நின்று பார்க்குறேன். போய் எட்டி பார்க்குறேன், குப்பை தொட்டியில் தானே கொட்டுறாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு போய் ஒளிஞ்சு நின்று எட்டி பார்க்குற குப்பை தொட்டிக்குள்ள குப்பை கழிவுகளோட சேர்ந்த சாக்கடை இருக்குது. அவ்வளோ துர்நாற்றம். அதுக்குள்ள பழங்களை கொட்டிட்டு போறாங்க. அது எல்லாமே ஆரஞ்சு பழம், அழுகுன பழம். வேற வழி இல்லை, பசிக்குது, தாகம், எதுவுமே பண்ண முடியல. எதையாச்சும் எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த அழுகுன பழம் மட்டும்தான் எனக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பசிக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டு அப்ப நான் முடிவு பண்ணேன், நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்காக வந்த சாபமா இது, இல்ல இது வேற யாரும் வகுத்து வச்ச சாசனமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். நான் படிச்ச புத்தகங்கள்ல இருந்து ஒரு வாசகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யாரோ வகுத்த சாசனம் தானே இந்த வாழ்க்கை முறைகள், ஜாதி, மதம், அமைப்பு, பாலினம், பாலியிருப்பு, கடவுள், ஆடை, உடை, மாற்றம், நடை, எதை சொல்லி என்ன அந்த சமூகம் வெறுத்துச்சோ அத்தனையுமே நான் ஒதுக்கி வச்சேன். கடவுள் இல்லைன்னா, கடவுள் இருக்குது, கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கடவுளை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஆண் டவுசர் சட்டை தான் போடணும், பேண்ட் சட்டை தான் போடணும்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னா? ஒரு ஆண் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன ஒரு சாசனம், ஒரு ஆண் பேண்ட் சட்டை தான் போடணும், டவுசர் சட்டை தான் போடணும்னு. யாரோ ஒரு வகுத்த ஒருத்தருடைய சாசனத்துக்கு நான் எதுக்கு வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு பிடிச்சபடி இருக்கணும்னு நான் நினைச்சேன். இத்தனை வருஷம் நம்ம சேவை செஞ்சோம், இந்த சேவை மட்டும்தான் நமக்கு எப்பயுமே கை கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த சேவையவே எடுத்து நடத்தலாங்கிற ஒரு முன்னேற்புக்கு வந்தேன். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பங்க தான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ எனக்கு அங்க ஒரே ஒரு ஆறுதலா இருந்தவங்க ரேவதி சிஸ்டர். இதே சர்வீஸை நான் இங்க பண்ணலான்னு இருக்கேன் சிஸ்டர், ஆனா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல சிஸ்டர் அப்படிங்கும்போது, உன் மனசுக்கு தோன்றது பண்ணு, ஆனா நீ நல்லதுதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நான் அப்போ இந்த யாருமே இல்லாம ஆதரவு இல்லாம இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்கள பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அது ஒரு மிகப்பெரிய சண்டையில தான் போய் முடிச்சு. நீ எதுக்கு நோ அட்டெண்டரை பார்க்குற, நீ என்ன ஆதரவு இல்லாம இருக்க, நீ என்ன அண்ணோனா, உனக்கு ஆத்தா இல்லையா அப்பா இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தான் எனக்கு வந்தது. நான் போய் அந்த அரசுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரை போய் பார்த்தேன். அவங்க பேரு முருகேசன். எப்பயுமே எல்லா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் ஒரு ஆதரவு இல்லாம ஒரு நோயாளி வர்றாங்கன்னா ஒண்ணு அவங்க சீக்கிரமா டெத் ஆயிருவாங்க, அதுவும் இல்லை அப்படின்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியாம அவங்க திரும்பி அவங்க அட்மிஷன் போட்டு திரும்பி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி அட்மிஷன் போட்டு திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி இல்லாட்டி டெத் ஆவாங்க. இதுதான் அவங்களுடைய காலகட்டமா இருந்தது. ஸோ இதை வந்து நான் மாற்றி அமைக்கணும் சொல்லி எங்க முதல்வர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், எங்க கல்லூரி முதல்வர்கிட்ட. அவங்க பண்ணலாம் தம்பி அப்படின்னாங்க. அப்ப தமிழ்நாட்டிலேயே முதல்ல திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் ஆதரவற்ற முதியோர் பராமரிப்பு மையம்னு சொல்லி நான் முதல்ல ஆரம்பிச்சேன். அது முன்னாடியே இருந்தது, அதை தொடர்ந்து நான் எடுத்து நடத்த ஆரம்பிச்சேன். ரோடோரங்கள்ல இருக்கிறவங்க பிளஸ் ஆதரவு இல்லாம யார் அந்த மருத்துவமனைக்கு வந்தாலுமே அவங்களுக்கு மருத்துவத்தின் சைடு, ட்ரீட்மெண்ட் சைடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேரிங் கொடுத்து டேப்லெட் கொடுத்து அவங்களுக்கு நல்லாக்கி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னா அவங்கள குடும்பத்தோட நான் சேர்த்து வைப்பேன். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நான் ஒரு 26 குடும்பங்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாருமே 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 20 வருஷம் குடும்பத்தை விட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனையோ முதியோர்களை அவங்க வேலையை அவங்களா செஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள முதியோர் இல்லத்துல அனுப்பி வச்சிருக்கிறேன். பெட்லையேன்னு மோஷன் யூரின் போறவங்கள இந்த மாதிரி இருக்கிறவங்கள நானே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். இதுக்கு வெளியே இருந்து ஸ்பான்சர் வாங்குறது, அவங்களுக்கு அத்தியாவசியான தேவை துணி, சோப்பு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நான் வெளியே இருந்து வாங்கி அவங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் அவனா நீன்னு சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்கள பார்த்து திரும்பி நின்று ஒற்றை புன்னகையோட அவனே தான் நான்
உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு கொடுத்தது அந்த மருத்துவமனை. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ இல்லை தம்பியோ அக்காவோ உங்கள் மகனோ யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் மகன் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கங்களே, ஏன்னா நீங்கள் தான் எங்களை பெற்றிருக்கீங்க. நாங்கள் இப்படி தான் பிறப்போமோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பெற்றவங்க. வளர்ந்து எங்களுடைய உணர்வுகள் உங்ககிட்ட சொல்கிறோம். எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. ஒரு தடவையாச்சும் ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பெத்த பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை விடவா உங்களுக்கு மற்ற சந்தோஷங்கள் இருந்துற போகுது? ஒரு டைமாச்சும் நீங்க கேட்கலாம், உனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குதான்னு. ஆனா என் வீட்டுல யாருமே கேட்கல. எல்லாமே அவங்களுடைய ஆசைகளை மட்டும்தான் துணிச்சாங்களே தவிர என்ன எல்லாருமே கை கழுவிதான் விட்டாங்க. நாங்க உங்ககிட்ட சாப்பாடு கேட்டோ இல்ல உதவி கேட்டோ நாங்க இப்படி எல்லாம் இருக்கிறோம், எங்களை பார்த்து பரிதாபப்படுங்கன்னு உங்ககிட்ட நாங்க வரல. எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குது. எங்களை உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கலன்னா கூட இந்த சமூகத்துல எங்களை நீங்களா வாழ விடுங்க. எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதைகளும், எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளும், எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கான தனித்திறமைகளையும் கொடுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது மட்டும் காதல் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறது காதல் தான். அதை பத்தி நான் பேசுறேங்க போகும்போது எனக்கு அங்க வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. பட்டிமன்றம், கவியரங்கம், ஆக்டிங்ல நிறைய பக்கம் எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஒரு திருநங்கையவோ ஒரு கே பசங்களையோ ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு ஃபேஸ்புக் பேஜ்லயோ ஒரு இன்டர்வியூலோ நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் எல்லாமே புள்ளி பண்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க இப்படி பண்ணுவீங்களா, உங்களுக்கு கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, போகும்போது தொடைய தடவுவாங்க. எல்லா கே பசங்களுமே அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா கே பசங்களுமே அப்படி இருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த சொசைட்டியும் இந்த அரசாங்கம் தான் காரணம். ஏன்னா அவன் படிச்சிருப்பா, அவனுடைய படிப்புக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்கல, ஏன்னா அவனுடைய செக்ஸுவாலிட்டிக்கு அங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவனுக்கு வயிறு இருக்குது, குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டா, அப்ப அவனுடைய வயிறுக்கும் இருப்பிடத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா ப்ராஸ்டியூட். அவன் அதை பண்றான். இந்த நிலைமைக்கு தள்ளுறது இந்த அரசாங்கம். என்கிட்ட ஆதார் கார்டு, பேங்க் புக்கை தவிர ஒரு ஐடி ப்ரூஃப் கிடையாது, ஒரு ரேஷன் கார்டு என்னுடைய பேர் கிடையாது, வருமான சான்றிதழ் கிடையாது, ஜாதி சான்றிதழ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படி இருக்கும் போகும்போது நான் எப்படி இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னாலோ, மேற்கொண்டு படிக்கணும்னாலோ, இல்லை ஒரு லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலோ ஒரு ப்ரூஃப் வேணும். இப்போ வரைக்கும் நான் காலேஜுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியாம ஒரு வாரமா நான் காலேஜ் போகாம தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கிறேன். இதுக்கு காரணமும் இந்த அரசாங்கம் தான். எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, எங்களுக்கும் புணர்வுகள் இருக்குது, எங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது, எங்களுக்கும் மான மரியாதை இருக்குது. நீங்க ஒரு 5 நிமிஷம் காமெடிக்காக நீங்க ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி வியூஸ் காசுட்டு பார்த்துட்டு போயிடுறீங்க. ஆனா உண்மையா இந்த எங்களுடைய செக்ஸுவாலிட்டிக்காக வாழக்கூடிய நாங்க எவ்வளவு பாதிக்கப்படுறோம்னு தெரியுங்களா? நாங்களும் மனிதர்கள் தான், எங்களையும் நீங்க ஏற்று நடத்தலாம். ஸோ இதுவே என்னுடைய வேண்டுகோளா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நன்றி.